Praise be to God. Once again, we thank the Lord God for this time He has granted unto us to learn the Word of God. We bring all glory to God for this time. We welcome you in the blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We welcome also, all of you also on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai, and also on behalf of the Gospel Literature Bookshop Ministries in Chennai. To begin with, I request Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu to pray, and we'll open the meeting. Praise the Lord, brother. Yeah. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தேவரே, தகப்பனை கர்த்தாவே, அனுதினமும் நீர் பாராட்டி வரக்கூடிய மகாபிரதான கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அடியார்களுடைய இருதயத்திற்கு மருந்தாய், தகப்பனை நல்ல ஔஷதமாய் தகப்பனை கர்த்தாவே விளங்குகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ராஜா, உம்முடைய வார்த்தையினாலே தகப்பனை நீர் எங்களை பலப்படுத்தி ஆற்றி தேற்றி தகப்பனை கர்த்தாவே வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, இதோ அநேக மீட்டிங்கள் தகப்பனை கர்த்தாவே இதோ உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பெற்று ஆனந்திக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கர்த்தாவே நாங்கள் அதை உட்கொள்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, அது எங்களுடைய எலும்புகளையும் ஊனையும் தகப்பனை உயிர்ப்பித்து எங்களுடைய கர்த்தாவே தளர்ந்த முழங்கால்களை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நிமிர செய்து பலன் கொண்டு தகப்பனை கர்த்தாவே அப்பா அனுதினமும் எங்களை கர்த்தாவே அப்பா பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலே தகப்பனை உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே தகப்பனை எங்களுக்கு கர்த்தாவே பலமுள்ளதா இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே நீர் பாராட்டி வரக்கூடிய அபரிமிதமான இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ விசேஷமாக இதை கர்த்தாவை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய கோடம்பாக்கம் சபையாரை கர்த்தாவே அப்பா விசேஷமாக உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே நீரே அவர்களை மகிமையின் நாட்களிலே தகப்பனை கர்த்தாவை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதனுடைய பலன்களை எல்லாம் பெற்று ஆனந்திக்கத்தக்கதாக கர்த்தாவே சபையாரை விசேஷித்த நிலைமையிலே ஆசீர்வதிங்க. அதே போல தகப்பனை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவருடைய குடும்பம் தகப்பனை அப்பா விசேஷித்த நிலைமையிலே தகப்பனை நீர்தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா சகல ஆரோக்கியத்திலும் பலத்திலும் தகப்பனை கர்த்தாவே அப்பா அதோட விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்கால ஜீவியத்திலும் சகலவற்றிலும் உடைய விசேஷ கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே இதோ மீட்டிங்கை அப்பா ஆசீர்வதிங்க. தேவையான வார்த்தைகளை தந்தருளுங்க. செய்து கொடுக்கக்கூடிய தாசரை மறைத்து நீர்தாமே எங்களோட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அது மாத்திரமல்லாமல் ராஜா மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை விசேஷமாக நீங்க ஆண்டு கொள்ளுங்க. அப்பா அதனுடைய சாராம்சம் எல்லா நிலைமையிலும் சற்றும் குறையாத நிலைமையிலே சகோதரனுக்கு கர்த்தர்தாமே வெளிப்படுத்தி தகப்பனை அதை கர்த்தாவே அவருக்கு தேவையான விசேஷ கிருபைகளை தந்தருளுங்க. அதே போல பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள் சகலமும் தகப்பனை கர்த்தாவை செய்தி எல்லாம் தகப்பனை கர்த்தா உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu. We praise God for the prayer. May God be with you and your family. Now we are going to the next session. Next program is the singing time, and today we have with us from Kadalur district our dear brother Jebas Singh, and he has been always ready to sing songs for us and also for any Zoom meeting. We praise God for his blessed acceptance. We continue to give all glory to God for him. Now we take you over to Kadalur to Brother Jebas Singh. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Can you hear? Yes, we can hear you very clearly. Okay. Thank you very much for the wonderful opportunity once again to meet you. இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் 2 பாடல்களை பாட இருக்கின்றோம். அந்த 2 பாடல்களும் நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் என்ற பாடல் புத்தகத்தினுடைய லேட்டஸ்ட் எடிஷன் 24வது பதிப்பிலே வந்திருக்கின்ற புதிய 2 பாடல்களை நான் உங்கள் முன்பதாக பாட இருக்கின்றோம். அந்த புதிய
எடிஷனிலே இருக்கக்கூடிய பாடல் எண் 714, சாங் நம்பர் 714, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை எழுதின அந்த தேவனுடைய தாசன் 2 கால்களும் நடக்க முடியாமல் வீல் சேர்லே வரக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் புகழ்ந்து பாடுகின்ற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கின்ற பொழுது, இந்த பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை தந்தீர் ஐயா, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாடுகின்ற அந்த ஒரு அழகான ஒரு பாடல். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடலாமா? கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே எம் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே எம் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அடுத்த பாடல் நாம் பாடப் போகின்ற பாடல் அதே பாடல் புத்தகத்திலே 716வது பாடல், சாங் நம்பர் 716. இந்த பாடலுடைய வரிகள் இப்படியாக செல்கிறது. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நேசிக்கின்ற அந்த நேசத்தினுடைய வலிமையை குறித்து இந்த பக்தன் பாடுகின்ற பொழுது, நான் வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் ஆண்டவரை பாட வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, வாழ்க்கையினால் எப்படி நேசிக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோமானால், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு அதிகாலை எழுந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். நான் பழகுகின்ற மனிதர்களிடத்திலே என்னுடைய சாயல் அல்ல உம்முடைய சாயல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் எழுதின சகோதரன் நம்முடைய ராமநாதபுரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரன் ஜோசப் அமிர்தராஜ் அவர்கள். இந்த பாடல் 2011ஆம் ஆண்டு குற்றால முகாமிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது இந்த பாடல் புத்தகத்திலே, புதிய பாடல் புத்தகத்திலே வெளிவந்திருக்கிறது. 716வது சாங், சாங் நம்பர் 716. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே. உம்மை நேசிக்க வேண்டும் இயேசுவே. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே. உம்மை நேசிக்க வேண்டும் இயேசுவே.
அமர்ந்து அனுதினமும் அதிகாலை எழுந்து ஆண்டவரே உம் பாதம் அமர்ந்து நான் உம்மோடு பேச நீர் என்னோடு பேச தினந்தோறும் எழுப்பிடுமே என்னை தினந்தோறும் எழுப்பிடுமே. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. காயம் மாற்ற என் பேச்சு ஆறுதல் அளிக்க, என் வார்த்தை பிறர் காயம் மாற்ற என் பேச்சு ஆறுதல் அளிக்க, ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தையை வாயினில் வைத்து வையுமே, எந்தன் வாயினில் வைத்து வையுமே. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. என்னோடு பழகுகின்ற மனிதர் உம் சாயல் என்னில் தினம் காண, என்னோடு பழகுகின்ற மனிதர் உம் சாயல் என்னில் தினம் காண, ஒவ்வொரு நாளும் என்னை மறுரூபப்படுத்தும் உம் சித்தம் நிறைவேற்றிட, நானும் சித்தம் நிறைவேற்றிட. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் உம்மை நான் நேசிக்க வேண்டும் இயேசுவே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே, உம்மை நேசிக்க வேண்டும் நேசரே. Thank you, brother. Thank you, Brother Jabbar Singh from Kadalur for those songs, meaningful songs. We praise God for the songs. May God use you more in various camps and various places and meetings, Zoom meetings. May God be with you and your family. We thank you, dear brother, for the songs. Now, we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We welcome you all also on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. Today and tomorrow evening, we have along with us our dear evangelist from Mathura, Uttar Pradesh, and our evangelist, Brother Samuel B. Thomas. And we thank him for accepting for the invitation, and we praise God for his presence here this evening time. He has been used very much in various places
for the glory of God in preaching and teaching. I am very much impressed by this dear brother, for his vibrant preaching. When I first saw our dear brother Samuel B. Thomas in Chennai at AYC, Assembly Youth Camp at Padappai, Tambaram in 2014, I think so. And that has influenced me, his preaching has influenced me personally in a very energetic and a blessed way. He has inspired many individuals for the glory of God. May he continue to be used for the Lord's kingdom. The topic that our dear brother Samuel B. Thomas would be dealing with today evening, and God willing tomorrow evening, is on the book of Colossians. And we pray to God that the Spirit of God would give him the right words as usual, and enable us to understand better this book in the most blessed way. We also have with us another blessed evangelist from Chennai, Anubapet Church, and he is the translator for us this evening time, Evangelist John Mark. He is also a blessed preacher, not only a translator. May God use him also in the right way today evening, so that the name of the Lord would be glorified through all of us. And may God use both the preacher and the translator in the blessed way. Now, we are going into the message without wasting much time. For the blessing of the message, I request Brother Joyson Matthew from Bilai to pray from that place in Chhattisgarh to pray and bless the message. Over to Brother Joyson Matthew. I request Brother Evangelist K.M. Samuel. He was in USA. Now I don't know whether he's come back to India. I request Evangelist K.M. Samuel to pray for the blessing of the message. Over to Evangelist K.M. Samuel. We're still in USA. Oh, still in USA. Okay. Hallelujah. Shall we pray? Gracious Lord, Heavenly Father, we thank you for this very blessed time you gave us, Lord, to come into your presence this evening. What a joy, Lord, for every child of God to spend a little time in our Master's presence. Lord, we thank you for every blessings in our lives. From the day we are born until today, Lord, you are so good to each one of us. Your mercy every time, Lord, prevailed upon us. In all the calamities of the world, Lord, when things are not in favor of us, we know, Lord, that our Master is with us and you are the one who is taking us ahead. And we give you all glory this evening together. Thank you, Lord, for all those who joined today evening. Thank you, Lord, for the effort what our dear brother Johnson is making from Kodambakam Assembly. Since several weeks, Lord, this ministry was going on, and many of us have been blessed by the word of God coming from different servants of God from different places and different countries. Lord, this evening as we are together, Lord, we raise our dear brother Samuel B. Thomas to your care, Lord. We pray that every word which comes out through his mouth, it is not from him, but from the heaven. And the heaven may really speak to each one of us, Lord, understanding the need of every heart, understanding our situations in spiritual life. Lord, every word which comes, especially from the book of Colossians, may be a great blessings and teaching to each one of us, Lord. We commit our dear brother to your care, Lord. We pray that you may really bless him
and you may fill him with your spirit, strengthen him, Lord, and more, Lord, we pray that he really may be filled with your spirit to understand every mystery of the word, to reveal it to us, Lord, this evening. Bless him abundantly. Even our dear brother John Mark, who is going to translate, give him the right word in his heart so that every person may understand what he translates, Lord, the ministry. Lord, we commit to this dear church, Kodambakam, and all those people who are behind it, and all our gathering, Lord, today evening from different countries and places, Lord. Bless all of us equally, Lord. The time we are going to spend, Lord, may really enrich us and exhort us, Lord, in the word of God in the days to come. As the days are very near, our Jesus is about to come. Lord, help us to be prepared by the word what comes from today, Lord. Thank you and praise you all. Glory be given to you. In Jesus Christ we pray. Amen. Thank you, Evangelist K.M. Samuel, for the prayer. May God bless you and your family. Now we are going to the message time, which is the most important. Over to Brother Samuel B. Thomas in Mathura, UP, and in Chennai to Brother John Mark. Good evening and warm greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். I want to thank the Kodambakam Christian Assembly, the elders of the assembly, and my dear brother Santosh, who is taking a lot of efforts these days. And God bless the efforts of the assembly, and thank you for this invitation to share from God's word. இந்த வேளையிலே கோடம்பாக்கம் சபையாரையும் சபையினுடைய மூப்பர்களையும் விசேஷமாக சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த ஊழியத்தை விதமாய் முயற்சி எடுத்து மிகுந்த பிரயாசத்தோடு கூட செய்கிறார். எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்ததற்காக கர்த்தர் நாமத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். We are going through unprecedented difficult times. நாம் இப்பொழுது ஒரு கடினமான சூழ்நிலைகள் வழியாக நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். And these are times where we need to endure in faith. இந்த காலத்திலே தான் நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். I would like to start by making two statements here. இந்த இடத்துல ரெண்டு வார்த்தைகளை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். First, God is speaking to the world. தேவன் வார்த்தையினாலே பேசுகிறவராக இருக்கிறார். And through this pandemic and difficult times, God is revealing himself, his sovereign character to the world. இந்த மிகவும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே பேசவும் அவர் விரும்புகின்றார். And number two, very specifically, God is speaking to the church. விசேஷமாக தேவன் தமது சபையோட கூட முக்கியமாய் பேசுகின்றார். And these 4-5 months, God has been powerfully, through God's servants, he has been speaking to us through his word. இந்த 4-5 மாதங்களாக மிகவும் வல்லமையாய் தமது தாசர்கள் மூலமாக நாம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். Today and tomorrow, God willing, let's look unto the Lord to hear his word once again from the epistle of Colossians. இன்றும் நாளையும் தேவன் தமது சித்தத்தின்படியாக அனுமதித்த வரைக்கும் கொலோசையருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்க போகின்றோம். The title which I have given to this book is Christ and the Believer. இந்த நிருபத்திற்கு நான் கொடுத்த தலைப்பானது கிறிஸ்துவும் விசுவாசிகளும். It has 4 chapters divided into 2 parts. இந்த புஸ்தகமானது 4 அதிகாரங்களாக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. The first 2 chapters are doctrinal chapters, and the last 2, chapter 3 and chapter 4, they are practical chapters. முதல் 2 அதிகாரங்கள் உபதேசத்துக்கு அடுத்ததான பகுதியும் 3-4 அதிகாரங்கள் நடைமுறைக்கு அடுத்த பகுதிகளாகவும் இருக்கின்றன. The key verse is in chapter 2 and verse 9 and 10. That is the key verse of this book.
இந்த புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனமாக 2ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களிலே நாம் அங்கே பார்க்கின்றோம். Yeah, please read, brother. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். May the Lord add his blessing in the reading of this passage. வாசித்த இந்த வேத பகுதியை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let me give you a small background to this epistle. இந்த நிருபத்திற்கு ஒரு சின்ன பின்னணியை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். Colossae was a small market town 100 miles from Ephesus. எபேசுவிலிருந்து 100 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணிக பகுதியாக இந்த கொலோசே பட்டணம் இருக்கின்றது. And the population had a mixture of Greeks and Jews and Phrygians. கிரேக்கர்களும் யூதர்களும் பைரேகியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. Now the church at Colossae began during Paul's 3-year ministry at Ephesus. எபேசுவினுடைய 3 ஆண்டு கால பவுலுடைய ஊழியத்தினுடைய விளைவாக கொலோசே சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. And Epaphras came in touch with Paul at that time. He got converted during Paul's stay, and Epaphras was a native of the town of Colossae. எபப்ரா என்று சொல்லக்கூடிய நபர் பவுல் எபேசுவில் இருக்கும் பொழுது அவரோடு கூட தொடர்புடையவராக, அந்த இடத்துல அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய சொந்த ஊர் இந்த கொலோசே பட்டணமாக இருக்கின்றது. So Paul had never been to Colossae. It was not Paul who started or formed this church. It was Epaphras who was the founder of Colossian church. அதாவது பவுல் கொலோசே பட்டணத்திலே சென்று ஊழியம் செய்து அங்கே சபை ஆரம்பிக்கவில்லை. மாறாக எப்பாப்பிராவின் மூலமாக அங்கே ஊழியம் செய்யப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. Okay, now what is the purpose of this epistle? Why Paul wrote this epistle? இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதற்கான நோக்கங்கள் என்ன? It was to expose the false teaching at Colossae, as we read in chapter 2 and verse 8. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கொலோசேவிலே உள்ள கள்ள உபதேசத்தை எடுத்து காண்பிக்கும்படியாக எழுதுகின்றார். Now there were 2 problems at Colossae. கொலோசேவிலே 2 பிரச்சனைகள் காணப்படுகிறது. There was the false Greek philosophy, number 1. முதலாவதாக ஒரு தவறான கிரேக்க தத்துவம் அங்கே இருக்கிறதாக பார்க்கின்றோம். It means they were believing in salvation in Christ plus an additional knowledge, because Greeks were always after knowledge. அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவினாலேயும் அதே போல கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஞானமும் தேவையாக இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கிரேக்கர்கள் அதிகமாய் ஞானத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். And the second problem was the Judaistic legalism and traditionalism. இரண்டாவதாக நாம பார்க்கும் பொழுது யூத மதத்தினுடைய சடங்குகளும் அவர்களுடைய சட்ட ஒழுங்குகளும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Now, when you read chapter 2 verse 8, you will understand. It is written there in one verse, the problem at Colossae. 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல அந்த கொலோசேவில உள்ள பிரச்சனை என்ன என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. So there was the problem of Greek philosophy at Colossae. அங்கே கொலோசேவிலே கிரேக்க தத்துவ அல்லது ஞானம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை அங்கே இருக்கின்றது. And there was a problem of Judaistic legalism and ceremonialism and the traditions of men. அதே போல யூத மார்க்கத்தினுடைய பாரம்பரியமான
உலக வழிபாடுகள், சடங்குகள் இவைகளுடைய பிரச்சனையும் அங்கே காணப்படுகின்றன. And immediately, chapter 2, verse 9 and 10, Paul, he refutes strongly and he answers in verse 9 that in Christ dwells all the fullness of Godhead bodily. 8ஆம் வசனத்தில் அதனுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு உடனடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியங்களை மறுதலித்து 9-10 வசனங்களில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே இதற்கான தீர்வு என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கின்றோம். Now Paul is telling, in Christ and alone in Christ everything is sufficient. He is the fullness of Godhead, and hence there should not be any addition to Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கின்றார், அவரோடு இணைந்து வேறு ஒன்றும் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடியதை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். And then he says in verse 10, and because Christ is the fullness of God, and that is why we are complete in him. There is nothing that is lacking in us because of Christ. கிறிஸ்துவே தேவத்துவத்தினுடைய பரிபூரணமானவராக இருக்கிறதினாலே நாம் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் நமக்கு பரிபூரணமாகிறதற்கு தேவையில்லை என்பதை பவுல் 10ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். So now that is the problem that happened at Colossae, and Epaphras, he traveled 1300 miles to take this problem to Paul, and Paul writes to this church refuting the allegations. இந்த பிரச்சனைகளை தீர்வு காணும்படியாக எப்பாப்பிரா 300 மைல் தூரம் அவர் பயணம் செய்து பவுலிடத்திலே சென்று இந்த விஷயங்களுக்காக தீர்வு காண்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1300 miles, brother. 1300 மைல். So now Paul is answering the defense to this problem. பவுல் இந்த பிரச்சனையினுடைய வித்தியாசங்களை இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். So let's start now from chapter 1. முதலாம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். Okay, so having got the background now, this background will help you to understand this epistle more clearly. Let's read verse 3 and 4. இந்த பின்னணியை நாம் வைத்துக் கொண்டவர்களாக இந்த நிருபத்தை புரிந்து கொள்வதற்கு மிக லகுவாக இருக்கும். நாம் முதலாம் அதிகாரத்துடைய 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Now this is a favorite Paul's style of writing, where he starts with faith, love and hope. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வழக்கமான அவருடைய மெச்சிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுகின்றார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளின் வார்த்தைகளோடு அவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். Now all these three, faith, love and hope, is mentioned in verse 4 and 5. நமக்கு தமிழ்ல 3-4 வசனங்களிலே அன்பு, விசுவாசம், நம்பிக்கை ஆகிய இந்த காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடிகின்றது. Okay, now let's see faith first. What is faith? முதலாவதாக விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். The Greek word used here for faith is pistis, P-I-S-T-I-S, pistis. கிரேக்க வார்த்தை விசுவாசத்திற்கு பிஸ்டிஸ் என்ற வார்த்தையானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It means to be persuaded that something is true and we can trust in it. நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் நாம் நம்புகிறதற்குமான விஷயங்களை நாம் தொடர்ந்து செல்லுவது என்பதான அர்த்தமாக இருக்கின்றது. The second meaning of this Greek word pistis is, it means that when we put faith, it demands obedience. இந்த பிஸ்டிஸ் என்ற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய மற்றொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அது வெறுமனே விசுவாசத்தோடு நிற்பது கிடையாது,
நம்முடைய கீழ்ப்படிதலையும் அது வலியுறுத்துகிறதும் எதிர்பார்க்கிறதுமாக இருக்கின்றது. Faith in the Lord Jesus means, and it is implicitly understood, it is not only forgiveness of sins but obedience to the master. So விசுவாசம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் விசுவாசம் வைக்கிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறது மாத்திரமே அல்லாதபடிக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு எஜமானனாக நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகின்றார். Now, many of us, I'm including myself in that, we grew up with a very myopic understanding of this word faith. இந்த விசுவாசம் என்ற இந்த வார்த்தையை குறித்து என்னையும் கூட நான் இதை இணைத்து நான் சொல்லுகின்றேன். ஒரு தவறான அல்லது அதனுடைய அர்த்தத்தை மந்தமாக புரிந்து கொண்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். So in faith there is the belief aspect. விசுவாசத்திலே நம்புகிறது என்ற ஒரு அம்சம் இருக்கின்றது. In faith, secondly, it is the obedience aspect. விசுவாசத்திலே கீழ்ப்படிதலும் அதிலே காணப்படுகின்றது. So faith is not only the belief and the trust. No, faith has trust, belief, and more important, obedience. விசுவாசத்திலே நம்பிக்கையும் அவரை சார்ந்திருப்பது மாத்திரமே இல்லை, அதற்கு மேலாக நாம் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அதிலே இணைந்து இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். Let's turn quickly to Romans chapter 1 and verse 5. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நாம் வேகமாக திருப்புவோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுக்கு சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். Now, did you notice that there? It is written, through him we have received grace and apostleship for obedience to the faith. Obedience to the faith. Verse 5. No, brother, in verse 5 it is not there. In Tamil it may be verse 4 or 6. Just see. Yeah, in 7th verse. Yeah, 7. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 7ஆம் வசனத்திலே தமிழ்ல நம்ம பார்க்கின்றோம். So faith demands obedience. ஆகவே விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது. If faith is not producing obedience, it is a false faith. விசுவாசமானது கீழ்ப்படிதலை காண்பிக்காத பட்சத்திலே அது ஒரு பொய்யான விசுவாசமாக இருக்கின்றது. So true saving faith will always produce obedience and submission to the lordship of Jesus Christ. உண்மையாக ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே எஜமானனாக இருக்கக்கூடிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை அவர்களுக்கு மேலாக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. There is another aspect to faith, விசுவாசத்தினுடைய மற்றொரு அம்சம் இருக்கின்றது, which happens during salvation. ரட்சிப்பினுடைய நேரத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. And that is repentance. அது மனம் திரும்புதல். Now, what is repentance? Repentance is turning to God. மனம் திரும்புதல் என்பது தேவனுக்கு நேராக திரும்புவது. It is turning to God from sin. பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு நேராக திரும்புவது. In that repentance, there is an intention to serve God. அந்த மனம் திரும்புதலிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கான அந்த விருப்பமுடையவர்களாக நாம் மனம் திரும்புகிறோம். So repentance is not only feeling sorry or remorse for our sin. நம்முடைய பாவத்திற்காக வெறுமனே வருந்துகிறதும் அல்லது துக்கப்படுகிறதும் மாத்திரமே மனம் திரும்புதலிலே கிடையாது. Repentance produces an intent or a motive to serve God. அந்த மனம் திரும்புதலானது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, சேவை செய்ய நம்மை உந்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது.
during salvation, these two are very important: a true biblical faith and a true repentance. வேதத்தின் அடிப்படையான உண்மையான விசுவாசத்திலே இப்படிப்பட்ட அம்சங்கள் காணப்படுகிறது. அதே போல உண்மையான மனம் திரும்புதலிலேயும் கூட இந்த நிகழ்வு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. So biblical faith is not a leap in the dark. We are not having a blind faith. There is an evidence and a ground and a basis to our faith. வேதத்தின் அடிப்படையான விசுவாசமானது அது ஒரு குருட்டுத்தனமான ஒரு மூடத்தனமான நம்பிக்கையோ அல்லது விசுவாசமோ அல்ல. நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு அடிஸ்தானம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது. அதிலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அடிஸ்தானம் என்று நாம் பார்க்கின்றோம். Now Paul is explaining that faith with the Colossian believers had. இந்த இடத்துல கொலோசிய விசுவாசிகள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பவுல் வெளிப்படுத்துகின்றார். Now today there is a problem. இன்றைய நாட்களிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. Many people have understood the gospel in their mind and not experienced in their heart. அநேக நபர்கள் சுவிசேஷத்தை தங்களுடைய சிந்தை அளவிலே அவர்கள் புரிந்திருக்கிறார்களே தவிர மனதளவிலே அவர்கள் உணராதவர்களாக இருக்கிறார்கள். From my brain to my heart is only 18 inches. என்னுடைய மூளையிலிருந்து என்னுடைய இருதயத்திற்கு வெறும் 18 இன்ச் மாத்திரம் தான் தூரம் இருக்கிறது. So we find a lot of intellectual Christians, but we don't find too many spiritual Christians. It is because they have understood the gospel of the Lord Jesus Christ only in their brain, in their head, in their intellect, and have never experienced in their heart. And that is why we are not able to produce good disciples. சுவிசேஷத்திலே இன்றைய நாட்களிலே உள்ள விசுவாசிகள் சுவிசேஷத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிந்தை அளவிலே மாத்திரமே புரிந்து கொண்டு இருதயத்தின் அளவிலே அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக உணராதவர்களாக இருக்கிறதுனாலேதான் அறிவுபூர்வமான விசுவாசிகள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆவிக்குரிய விசுவாசிகள் இன்றைக்கு அநேக பேர் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். Paul, when he was reminded of the fact, he says, I am praying for you. Paul, when he was அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை கேள்விப்படும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். Now look at verse 4 now. First he speaks faith and he says, now who is the object of their faith? The object of a faith is Lord Jesus Christ. நாம் இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த விசுவாசத்திற்கு காரணகர்த்தா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். It is written in verse 4, since we have heard your faith in Christ Jesus, not in any philosophy, not in tradition, not in legalism, not in ceremonialism, not in any other thing. The faith was in Christ. தமிழ்ல 3ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் என்று சொல்லுகின்றார். சோ உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிறது. சடங்குகளின் மேலோ தத்துவங்களின் மேலோ பாரம்பரியத்தின் மேலோ இல்லை, கிறிஸ்துவின் மேல் என்று சொல்லுகின்றார். Okay, now we see, we go ahead in verse 4. This gospel truth which is received by faith, it results in love. Now read verse 4 in my Bible, it is verse 4, and of your love for all the saints. இங்கே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் அன்பை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நாம் கேள்விப்பட்டு என்று வாசிக்கின்றோம். Now faith does not exist in a vacuum. விசுவாசம் என்பது வெறுமையானதாக அது நின்று விடாது. Yeah, faith has an outward expression in the form of sacrificial love. விசுவாசம் என்பது வெளித்தோற்றமாய் காணப்படக்கூடிய நிலைமையிலே தியாகம் நிறைந்த அன்போடு கூட வெளிப்படக்கூடியதாய் காணப்படுகின்றது.
Let's turn to John's Gospel, chapter 13 and verse 34 and 35. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 35ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Okay, now what is written in John's Gospel, chapter 13, 34, 35 is not emotional love, it is sacrificial love. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அன்பானது உணர்வுகளிலிருந்து உண்டாகக்கூடிய உணர்வுபூர்வமான அன்பு அல்ல, மாறாக தியாகம் நிறைந்த ஒரு அன்பாக இது காணப்படுகின்றது. Because that was the love of Jesus Christ, which was agape love, a giving love, sacrificing love. இந்த அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பாக இருக்கிறது, கொடுக்கிற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். So this love is not just sentimental love, but it is a love that seeks for others. Sorry, I didn't get your voice. This love is not sentimental love. This love seeks to serve others. இந்த அன்பானது வெறுமனே உணர்வுகளிலிருந்து உண்டாகக்கூடியது அல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்ய அது தேடக்கூடிய அன்பாக இருக்கின்றது. Now, when we study 1 Thessalonians chapter 1, தெசலோனிக்கருக்கு முதலாம் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, there again Paul is explaining the character of Thessalonian church. அந்த நிருபத்திலே தெசலோனிக்கேயர்களுடைய குணாதிசயங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. And there it is written in verse 3, their work of faith, labor of love, and the patience of hope. அந்த இடத்துல முதலாம் அதிகாரத்துல நாம் விதமாக நாம் பார்க்க முடிகிறது, அவருடைய அன்பின் பிரயாசத்தையும் விசுவாசத்தினுடைய கிரியையும் நம்பிக்கையினுடைய பொறுமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். Now, to show sentimentality and emotional love to others, there is no labor, there is no sacrifice. மற்றவர்களுக்கு உணர்வு பூர்வமான அன்பை காட்டுகிறதற்கு அந்த இடத்துல எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த விதமான ஒரு நிலையை காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. But sacrificial love, it demands a lot of labor, hard work. ஆனால் தியாகம் நிறைந்த அன்பிலே அதிகமான பிரயாசம் அதிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Who was the greatest laborer of love? It was our Lord Jesus Christ. அன்பினுடைய பிரயாசத்தை மிக பெரிதளவிலே செய்தவர் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். He was laboring after sinners while he was on this earth. இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது பாவிகளுக்காக அவர் பிரயாசப்பட்டவராக இருக்கின்றார். He labored after Zacchaeus. அவர் சகேயு பின்னாக அவர் அங்கே பிரயாசப்பட்டார். He labored after the lepers. அங்கே குஷ்டரோகிகளுக்கு பின்னாக அவர் பிரயாசப்பட்டார். He labored after that Samaritan woman in John chapter 4. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண் பின்னாக அங்கே பிரயாசப்பட்டார். And look at John chapter 9. He labored and labored after that blind man in John chapter 9. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே அந்த பிறவி குருடனோடு கூட அங்கே பிரயாசப்பட்டதாக பார்க்கின்றோம். He labored after his disciples. அவருடைய சீஷர்களுக்காக பிரயாசப்பட்டதாக பார்க்கிறோம். And when the time was come, he was on the cross. There also he was laboring after that thief who was hanged to his next side. அவருக்கு அடுத்ததாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளனுக்காகவும் கூட அந்த சிலுவையில அவர் பிரயாசப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. He labored after your soul and my soul. உன்னுடைய ஆத்மாவுக்காக என்னுடைய ஆத்மாவுக்காக அவர் பிரயாசப்பட்டவராக இருக்கின்றார்.
This labor is not emotional, sentimental labor of love. It is sacrificial, giving love. இந்த அன்பானது ஏதோ உணர்வுகளில் இருந்து மெச்சிக்கொள்ளக்கூடிய நிலைமையில வரக்கூடியது அல்ல. இது கொடுக்கிற அன்பாக, தியாகம் நிறைந்த அன்பாக காணப்படுகின்றது. Okay, now Paul is talking about that love of Colossian believers. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட அன்பை குறித்தது கொலோசே சபையில உள்ள விசுவாசிகளை பற்றி இங்க பேசுகின்றார். Let's come to the third character of the Colossian believers. It is in verse 5. Because of the hope which is laid up for you in heaven. இந்த இடத்துல கொலோசே சபையாருடைய மூன்றாவது பண்பை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். So the gospel truth was received in faith by the Colossian believers. கொலோசே விசுவாசிகளாலே விசுவாசத்தினாலே சுவிசேஷமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. And this gospel truth resulted in sacrificial giving love in the Colossian believers. இந்த விசுவாசம் என்பது அதாவது தியாகம் நிறைந்த அன்பினாலே அது கனி கொடுக்கப்பட்டதாக நாம் அங்கே கொலோசே சபையாரை குறித்து பார்க்கின்றோம். And now we see this gospel truth is resting in hope for them. They are patiently hoping for the future. இந்த சுவிசேஷம் என்பது இப்பொழுது நம்பிக்கையோடு கூட எதிர்காலத்திற்காக அவர்களுக்கு காத்திருக்கும்படியாய், அமைதியாய் இருக்கும்படியாய் செய்கின்றது. Okay, Christian faith, Christian hope, it sacrifices the present for future hope. அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது எதிர்காலத்திற்காக இப்பொழுதுள்ள சௌகரியங்களை விட்டுக் கொடுப்பதாய் காணப்படுகின்றது. If you see the present market and the present economy, it has a formula like this: buy now and pay later. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வியாபார யுக்தியை நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது வாங்குங்கள், பிற்பாடு அதை சம்பாதியுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில. But what is the biblical perspective? ஆனால் வேதத்தின் அடிப்படையான கண்ணோட்டம் என்ன? The biblical perspective of hope is pay now and receive it later. அதாவது வேதத்தின் அடிப்படையில இப்பொழுது நீங்கள் செலுத்துங்கள், பிற்பாடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Let's turn to Romans chapter 8 and verse 18. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Yeah, the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed to us in future. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். So the biblical perspective of hope is we pay now, we suffer now, and we receive it later because our gospel produces faith in us. இந்த வேதத்தின் அடிப்படையான நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது, நாம் இப்பொழுது செலவு செய்கிறோம், இப்பொழுது நாம் கொடுக்கின்றோம், அதனுடைய மேன்மையை நாம் பிற்பாடு பெற்றுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. So we have seen the Colossian believers' faith, Colossian believers' love, and Colossian believers' hope in the Lord Jesus Christ because of the belief they put in the gospel of the Lord Jesus Christ. நாம் இதுவரைக்குமாக கொலோசே சபையார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வைத்த அந்த விசுவாசத்தை குறித்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அவர்களுடைய அன்பை குறித்தும், அதே போல நம்பிக்கை குறித்தும் நாம் இதுவரைக்குமாக நாம் பார்த்திருக்கின்றோம். Now this gospel, it is not limited to a particular place. It reaches out throughout the world. Chapter 1 and verse 6. இந்த சுவிசேஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உட்பட்டது கிடையாது. அது விஸ்தாரமாக பரவக்கூடியதாக இருக்கிறது என்பதை 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். And there it is written, it is bringing forth fruit. அங்க நாம வாசிக்கும் பொழுது அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.
a fruit that is internal and fruit that is external. அந்த பலன் தரக்கூடியது என்று சொல்லும் பொழுது அது அந்தரங்கத்திலேயும் கனி கொடுக்கிறது, வெளியரங்கமாகவும் கனி கொடுக்கின்றது. The internal is the fruit of the spirit. அந்தரங்கத்திலே என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனியாக நாம் பார்க்கின்றோம். And the external is the fruit of the soul, because they believe in the gospel of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் விசுவாசம் வைத்ததினாலே வெளிப்படையாக தங்கள் ஆத்துமாவினுடைய வெளிப்படையான கனிகளாய் காணப்படுகின்றது. And then we see in verse 6 itself, this gospel is rooted in grace. அவ்விதமாகவே நாம் 6ஆம் வசனத்திலேயே தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அது கிருபையினாலே நட்டப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அங்க நாம் பார்க்கின்றோம். It is written, since the day you heard and knew the grace of God in truth. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. Now, from verse 4, 5 and 6, what do we understand? 4, 5, 6 வசனங்களிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? It is the foundation of Christian faith. இது கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிஸ்தானமாக இருக்கின்றது. Now, if you get this wrong, you get everything wrong. இந்த காரியங்களிலே நீங்கள் தவறி விடுவீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றிலேயும் நீங்கள் தவறி விடுவீர்கள். And hence, for us, what matters in Christian life, it is the basics. It is basics that is very foundational to Christian faith. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாய் இருக்க வேண்டியது அடிஸ்தானமாய் இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ அந்த அடிஸ்தானமான விஷயங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். Now you take any sport, the coach of any sport, he will always say one thing to his players. நீங்கள் எந்த விளையாட்டை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த விளையாட்டை சொல்லிக் கொடுக்கிறவர் ஒரு அடிப்படையான விஷயத்தை அவர் நிச்சயமாய் சொல்லிக் கொடுப்பார். If you take a cricket coach, basketball coach, football coach, badminton coach, any game you take, the coach tells only one thing to his players, and that is stick to the basics. Stick to the basics, you will win the game. அதாவது அது கிரிக்கெட்ல சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கட்டும், அல்லது ஃபுட்பால் கோச்சா இருக்கட்டும், அல்லது பாஸ்கெட்பால் கோச்சா இருக்கட்டும், எந்த கோச்சா இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்கிறவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், அடிப்படையான விஷயங்களில கவனமாயிருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார். Now when you read Paul in epistles, he always focuses on the basics of Christian faith, and he builds later on in the epistle. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எல்லா நிருபங்களையும் நீங்க வாசிக்கும் பொழுது அதுல அவர் முக்கியமாக முதலாவதாக விசுவாசத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான காரியங்களை அவர் சொல்லிவிட்டு அதன் மேலாக அவர் கட்டக்கூடியவராய் காணப்படுகின்றார். Yes, brother, good translation. Yeah. So if we get the basics wrong, we get everything wrong. And what is the basics? It is the gospel, understanding of the gospel in its entirety. Yeah, thank you, brother. So அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். So அடிப்படையா இருக்கக்கூடியது என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்வதாக இருக்கின்றது. Okay, now what is the problem? What has gone wrong? பிரச்சனை என்ன? எங்க தவறி போயிருக்கின்றது? We went wrong somewhere, not everyone, not every time, but somewhere. I think, the understanding of the gospel became very myopic in the sense that we have tried, or people are trying to understand gospel today just to enter heaven or for the forgiveness of sins only. எல்லாரும் என்று சொல்ல முடியாது, எல்லா நேரத்திலும் என்று சொல்ல முடியாது. நம்மில் அநேகர் ஏதோ ஒரு இடத்துல நாம் வழி விலகி போயிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அதை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா,
சுவிசேஷம் என்பது நாம் பரலோகத்திற்கு போகிறதற்கான ஒரு நுழைவாயில் சீட்டு அல்லது ஒரு டிக்கெட் மாதிரி அப்படின்றதுதான் நாம் சுவிசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். Now, if I call a small child of 8 years or 9 years and ask him, hey, do you want to go to heaven? Will he say no? He will say, oh, Anna, I want to go to heaven. He will say. 8-9 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைச்சு நீ பரலோகத்துக்கு போக உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே அவங்க சொல்ற பதில் என்ன? ஆமாண்ணே, நான் பரலோகத்துக்கு போனோம், எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு அவங்க நிச்சயமாய் சொல்லுவார்கள். Okay, so when we say gospel, there are 4 important things in it. It is God, man, sin, salvation. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது 4 அம்சங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று தேவன், அங்கே மனிதன், ரட்சிப்பு, அங்கே பாவம். இந்த 4 அம்சங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. So gospel is understanding the truth of God, the character of God. சுவிசேஷம் என்பது தேவனை பற்றி புரிந்து கொள்வது, தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி புரிந்து கொள்ளுகின்றதா இருக்கிறது. So if a man does not understand the character of God, for example, the holiness of God, man will never understand his sinfulness. He will never understand. ஒருவேளை தேவனுடைய குணாதிசயம் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒன்றாக எடுத்துக்காட்டாக தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய பாவ நிலையை குறித்து அவன் புரிந்து கொள்ளவே மாட்டான். And a sinner will only feel in his heart that I need a savior unless he feels he's convinced that he's a sinner. He will never say I need a savior. But the moment he says I'm a sinner, I need a savior. Why? Because he understood who God is. அதாவது ஒரு பாவியான மனுஷன் ஒரு இரட்சகருடைய தேவை எனக்கு இருக்கிறது என்ற அந்த புரிந்துகொள் இல்லாத வரைக்கும் தான் பாவி என்பதை அவன் உணரவே மாட்டான். ஆனால் தனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் அப்படின்ற அந்த தேவையை உணரும் பொழுதுதான் அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்ற அந்த தேவையை உணருவான். அது எப்பொழுது உணர்த்தப்படும்? தேவனை சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த உணர்வு அவனுக்கு வரும். Because conviction of sin only can bring repentance. அதாவது பாவ உணர்த்துதல் மாத்திரமே மனம் திரும்புதலை கொண்டு வரும். Okay, so now what is gospel all about? சுவிசேஷம்னா என்னங்க மொத்தத்துல பார்த்தா? It is the person of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறித்தது. When I understand the person of Christ, I understand my lost condition. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரை நான் புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் என்னுடைய நிலையை நான் புரிந்து கொள்வேன். Okay, now gospel does not do repair work in a sinner. No, gospel does not do repair work. Gospel does transformation. அதாவது சுவிசேஷம் என்பது ஒரு நபரிலே பழுது பார்க்கிற வேலையை செய்கிறதல்ல, மாறாக மறுரூபமாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது சுவிசேஷம். Number 2, Jesus Christ did not come into this world to make bad people good. No, he came into this world to make dead people alive, and that is the power of the gospel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தது கெட்ட மக்களை எல்லாம் நல்லவங்களா மாத்துறதுக்காக அவர் வரவில்லை. ஆனால் மரித்தோர் எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் வந்தார். அதுவே சுவிசேஷத்தினுடைய வல்லமையாக இருக்கின்றது. This evening I pray that we understand the truth of the gospel in its entirety. Number 1. Number 2, we understand there is power in the gospel that will make us live in this world abundant life. சுவிசேஷத்தை முழுமையாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை. அதே போல நாம் பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு சுவிசேஷம் வல்லமையுள்ளதாகவும் இருக்கிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இந்த இரவு நேரத்தில் இருக்கின்றோம். I want to say one more thing. நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். Gospel gives a proper direction for our Christian life, how to live it. நாம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றது சுவிசேஷம் தான் நம்ம வழிநடத்தணுங்க.
gospel demands from us a separated life. சுவிசேஷம் என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. Gospel makes us true worshippers. சுவிசேஷம் என்பது நம்மை உண்மையான ஆராதனை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகின்றது. Gospel gives the true understanding of the church. சுவிசேஷம் என்பது சபையை குறித்ததான உண்மையான அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. And lastly, gospel gives us the understanding of missions, what missions is all about. சுவிசேஷம் என்பது சுவிசேஷ ஊழியத்தை குறித்ததான புரிந்து கொள்வதை நமக்கு கொடுக்கிறது. அதனுடைய தேவையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. This is the gospel that we read in the Bible. இந்த சுவிசேஷத்தை தான் நாம் வேதத்திலே படிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். No other gospel we read in the Bible. இதை தவிர வேறு சுவிசேஷம் வேதத்திலே கிடையவே கிடையாது. Now Paul, having explained the Colossian believers' faith and love and hope and their right understanding of the gospel, he comes to verse 9 now, 9 to verse 14, he prays for them. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபையார்கள் விசுவாசத்தை குறித்தும் அன்பை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் அதே போல சுவிசேஷத்தை குறித்தும் சரியான புரிந்து கொள்ளுதல்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதான விஷயத்தை சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் 9 to 14. 9லிருந்து 14ஆம் வசனம் வரைக்குமாக கொலோசே சபையாருக்காக இங்கே ஜெபம் பண்ணுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். Okay. Now he says, okay, Colossian believers, congratulations, you got the gospel right. கொலோசே சபையாரே மத்தெல்லாம் விட்டுருங்க, நீங்க சரியான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டீர்கள். Now he says, now because you got the gospel right, I have a prayer that I want to make for you. நீங்கள் சரியான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஜெபம் இருக்கின்றது. Now why he is praying this prayer here? இந்த ஜெபத்தை இந்த இடத்துல பவுல் ஏன் செய்ய வேண்டும்? Now why? Because they were attacked by false teachers and false teaching. அவர்கள் கள்ள போதகர்களாலேயும் கள்ள போதகத்தினாலேயும் தாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Now look at verse 9 now. இப்பொழுது 9ஆம் வசனத்தை பாருங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். He says that you may be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. அந்த 9ஆம் வசனத்திலே பிற்பகுதியிலே பார்க்கிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். Okay, there are 3 words there: knowledge, wisdom, understanding. 3 வார்த்தைகள் இந்த வசனத்திலே நாம பார்க்கின்றோம்: ஞானம், விவேகம், அறிவு. Okay, knowledge, the Greek word is epignosis. ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை epignosis என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Now what is epignosis? It is not shallow knowledge, it is deep, thorough knowledge. இந்த epignosis என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தையானது ஒரு மேலோட்டமான அறிவை அல்ல, அது ஆழமான புரிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லப்படுகின்றது. Knowledge of the absolute that will give me understanding of foundational godly living. அதாவது ஆழமான புரிந்து கொள்ளுதலுடைய ஞானமானது நான் அடிப்படையாய் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டியதை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றது. The second word is wisdom. இரண்டாவது வார்த்தை விவேகம். The Greek word is Sophia wisdom. விவேகம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை சோஃபியா என்று பார்க்கிறோம். Now he's praying for wisdom. It means they will have the ability to collect and organize the principles from scripture in their life.
இந்த விவேகம் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வேதத்திலிருந்து அவர்கள் விஷயங்களை எடுத்து அவர்கள் ஒன்றிணைத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் செயல்படுகிறதற்கு அது வழிநடத்தக்கூடிய அறிவாக காணப்படுகின்றது. The third word is understanding. மூன்றாவது வார்த்தை அறிகிற அறிவு. And the Greek word is sunesis. Sunesis. கிரேக்க வார்த்தை சுனேசிஸ் என்று பார்க்கிறோம். It means the application of these principles in everyday life. அதாவது மேல விவேகத்தோட கூட அவர்கள் அடிப்படையாய் கற்றுக்கொண்ட அந்த கொள்கைகளையும் அந்த வழிமுறைகளையும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிறதற்காக அவர்களை வழிநடத்துகின்றது. So now Paul understood there is a problem in Colossians about false teaching. ஆகவே கள்ள போதனை குறித்ததான பிரச்சனை கொலோசே சபையில இருக்கிறது என்று சொல்லி பவுல் புரிந்து கொண்டு, Hence he is making a prayer for them, and that is what? Epignosis. Epignosis, that they have deep thorough knowledge. அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதலிலே அவர்கள் எபிக்னோசிஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். அதாவது கர்த்தரை குறித்ததான முழுமையான புரிந்து கொள்ளுதல். Paul, secondly, he's praying for Sophia wisdom. That means they will have the ability to collect and organize the principles from the scripture. இரண்டாவதாக சோபியா என்ற விவேகத்திற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். வேதத்திலே உள்ள சத்தியங்கள் உபதேசங்களை அவர்கள் சரியாய் அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அவர் வேண்டுதல் செய்கின்றார். Finally, he comes to sunesis, the right knowledge, so that they may be able to apply this epignosis and Sophia wisdom in their life. மூன்றாவதாக எபியோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்காக அறிகிற அறிவு என்று சொல்லும் பொழுது, முன்பதாக சொல்லப்பட்ட ஞானம், விவேகம் இவைகளிலே கற்றுக்கொண்டவைகளை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதை பார்க்கின்றோம். Now, in this time, as we are going through this pandemic and difficult times, இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மிகவும் கடினமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். we need this epignosis knowledge. நமக்கு இந்த எபிக்னோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் நமக்கு வேண்டும். We need this Sophia wisdom. நமக்கு இந்த சோபியா என்று சொல்லக்கூடிய விவேகம் வேண்டும். We need this sunesis understanding. நமக்கு இந்த சுனேசிஸ் என்று சொல்லக்கூடிய அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். So that we will redeem the time and live wisely in these last days. இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டவர்களாய் கர்த்தருக்காக நாம் உண்மையாய் வாழ்கிறதற்கு இது நமக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. I'm going to take a few minutes. I'm going to end here. நான் சில நிமிடங்கள் மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் இங்கே நிறைவு செய்கின்றேன். Verse 10 of chapter 1, we see the result there. There are 5 results of this prayer. முதலாம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே பவுல் செய்த ஜெபத்தினுடைய பலனை 5 காரியங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். Why was Paul praying like this? ஏன் பவுல் இவ்விதமாக ஜெபிக்கின்றார்? Number 1, in verse 10, for so that they may walk worthy of the Lord. முதலாவதாக அவர்கள் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி. Verse 10 itself. Number 2, fully pleasing God. That means being fruitful in their life. இரண்டாவதாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது சகல நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். Number 3, in verse 10, the last part, increasing in the knowledge of God. 10ஆம் வசனத்திலேயே நடுப்பகுதியில தமிழ்ல தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து மூன்றாவது பார்க்கின்றோம். And number 4 is verse 11. It is they may be strengthened with all might. 11ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது எல்லா வல்லமையாலும் பலப்படவும் என்று நான்காவதாக பார்க்கின்றோம். And the last one is in verse 11, the second part, the endurance, all patience and long suffering with joy. He was praying for endurance. 11ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியிலே தமிழ்ல வாசிக்கிறோம், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் உண்டாவதற்காக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். Can I ask a question? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
Do we pray like this in our personal, family, and church prayer? நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சபை ஜெபங்களிலே இப்படிப்பட்ட ஜெபங்களை இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? What is the content of our prayer? நம்முடைய ஜெபத்திலே இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் என்ன? Our content of prayer is, Lord, give me, give me, give me, give me, give me, give me. ஜெபத்திலே நம்ம சொல்றது எல்லாமே ஆண்டவரே கொடுங்க 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 கொடுங்க. Ephesians chapter 1, you study Paul's prayer. எபேசியர் 1லயும் கூட பவுலுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். Ephesians chapter 3, study Paul's prayer. எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலேயும் கூட பவுலுடைய ஜெபத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். Philippians chapter 1, study Paul's prayer. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலேயும் கூட பவுலுடைய ஜெபத்தை படிச்சு பாருங்க. Colossians chapter 1, you study Paul's prayer. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலேயும் கூட பவுலுடைய ஜெபத்தை நீங்க படிச்சு பாருங்க. I will tell you one personal experience from my life. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். 10 years back in our family prayer, when my daughter was just 11 years old, 10 வருஷங்களுக்கு முன்பதாக எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே என்னுடைய மகளுக்கு 11 வயதாக இருக்கும் பொழுது one night of family prayer, after we prayed, she said, Daddy, sit there, I want to talk to you. ஒரு அந்த ஒரு நாளில அந்த குடும்ப ஜெபம் முடிந்த பிற்பாடு என் மகள் சொன்னால், அப்பா நீங்க உட்காருங்க, உங்க கூட நான் பேசணும். And I asked what happened. நான் கேட்டேன் என்ன நடந்துச்சு. He said like this, Daddy, I am fed up listening to your prayer. அப்போ என் மகள் என்னை பார்த்து சொன்னா, அப்பா உன் ஜெபத்தை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சுப்பா. I said, what happened? She said, I know in your prayer the sequence I have memorized. I know Mama comes, when your brother comes, when I come, when your church members come. Even if I sleep and snore, I can get up. I know when to get up and say amen. அதாவது என் பொண்ணு என்ன பார்த்து சொன்னா, அப்பா உன் ஜெபத்தை நான் கேட்டு கேட்டு அந்த ஜெபத்தினுடைய வரிசை எனக்கு தெரியும். எனக்காக எப்ப ஜெபம் பண்ணுவீங்க, அம்மாவுக்காக எப்ப ஜெபம் பண்ணீங்க, சபையாருக்காக எப்ப ஜெபம் பண்ணுவீங்க. ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட என்னை எழுந்து ஆமென் என்று சொல்லி நான் சொல்ல முடியும் அப்படின்னு என் பொண்ணு என்ன பார்த்து சொன்னா. You know, I was shocked. நான் உண்மையாக அதிர்ச்சி அடைந்தேன். I told I will meet you tomorrow morning. அப்போ நான் சொன்னேன், நாளைக்கு காலையில ஒன்னு நான் பாக்குறேன். That night I could not sleep. அந்த இரவு நேரத்துல என்னால தூங்க முடியல. The next day I started studying Paul's prayers in these epistles. மறுநாளிலே பவுலுடைய ஜெபங்களை எல்லாம் இந்த நிருபங்களில் இருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். And I was waiting for the family prayer that night. அந்த இரவு நேரத்துல குடும்ப ஜெபத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். And you know what I did? I memorized Paul's prayer that night. நான் என்ன செஞ்சேன் தெரியுங்களா? அன்னைக்கு பவுலுடைய ஜெபத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். Oh God, give me fill me with the knowledge of His will and in all wisdom and spiritual understanding, that I may walk with the worthy of the Lord, fully pleasing and being fruitful in every good work, increasing the knowledge of God. Like that. I did not ask anything. It was all God, God, God everywhere. அந்த ஜெபத்தை அப்படியே நான் சொல்லிட்டேன். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பாத்திரம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா தேவன் 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 அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். And after that we said amen, and then I asked her, how was today's prayer? அந்த ஜெபம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆமென் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ கேட்டேன் என் பொண்ணை பார்த்து, ஜெபம் எப்படி இருந்துச்சு? Oh daddy, there is so much of God in your prayer today. அப்போ என் மகன் சொன்னா, அப்பா உன் ஜெபத்துல தேவன் நிறைய காணப்பட்டார் இன்னைக்கு. This is what we need to pray. I'm not saying that we should not pray for our needs, but do we pray என்னுடைய தேவைகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக நாம ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. ஆனா நம்முடைய ஜெபத்துல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் காணப்படுகின்றனவா? You know, the right understanding
in our life will give us right priorities in our life. நம்முடைய வாழ்க்கையில Right சரியான புரிந்து understanding கொள்ளுதல் of the என்பது gospel give us நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையானது சரியான முன்னுரிமைகளை நமக்கு கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. May God help us as we study this epistle. It is a very beautiful epistle, very practical. It may draw us to Christ more closer these days. இந்த நிருபத்திலே நாம கர்த்தர் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நடைமுறைக்கு அடுத்த விஷயங்கள் படிக்க படிக்க கர்த்தருக்கு இன்னும் நெருங்கி போகும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Christ to be preeminent in our life. கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையானவராக இருக்க வேண்டும். May God bless this word to all of us. நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you, brother. Thank you. Praise be to God. We thank Brother Samuel P. Thomas, for the blessed message that is God that is brought to us in the Spirit of God. We praise the Lord God for what He has done through this servant of God. Now, once again, some important points, vital points. If we want to go to a higher level of our spiritual life, then we got to understand the basics properly. That is very important, and that is something which we should understand and try to concentrate in the days, weeks, months, and years to come, so that we would become stronger in our basics, so that we can get up higher to a higher level in our spiritual walk of life. Otherwise, we'll always be dwarfs Christians in our life. Next thing I've seen in the today's message is that we should understand the gospel properly. Then only we can do various ministries for service for God, in our worship, in our growing of the fruit of, in our getting the fruit of the Spirit in our houses and making others disciples, and so many other works for the glory of God, so that we can labor in love. So that is what we should understand the gospel very clearly. That's why others fail to call. Others means whether it is in the church or outside. People fail to call us as Christians, and we have to have a very sorry state of affairs of these in many of us in our Christian walk of life. So this is a time, the coronavirus is a time for us to really understand where we are standing, how close are we to God, and in our prayers, especially as we have seen in the last portion. Is it monotonous? We make fun of the Catholics, we make fun of the charismatic people, but what about us? We are very good at doctrines and theology, but what about us in our prayer life? Is it a monotonous way of praying, or do we know to pray at all? So that is a question that these are the questions that we should ask ourselves before we go to sleep, and come out with a better perspective in our Christian walk of life with the Lord Jesus Christ. So that is very important, and something that it's an eye-opener for us to understand all these better in our lives. So my prayer also, I have seen many a times it has been monotonous, but today's prayer or the Paul's itself is a study that we can go back and reflect and read and understand and get the wisdom from the Word of God and continue to walk behind or follow our Master. So we thank God for this message that has come through Brother Evangelist Samuel B. Thomas. May God bless this dear servant. May God use him more in the days to come. We praise God for him. Now, we also thank for the blessed translation that has come along with the message. Our dear brother John Mark from Anupapet Christian Assembly near Ennur, north of Chennai. It is in Anupapet, and we thank our dear brother for joining in and translating the message
from English to Tamil. May God bless him and his family and all the service he's doing for the glory of God in the assembly and elsewhere. Now, we also thank each one of you for joining in, and especially we are glad that you're encouraging us in the Lord so that the name of God would be glorified in all this. So I'm sure you have gained much word, wisdom, knowledge, and understanding, so that the wonderful attributes or the things of God would be much learned in the days to come through such word of God, messages, Bible studies we are listening evening after evening. So I'm very sure about all these, that it is going to transform. God will work in us, and may that word that comes to our brains go 18 inches down into our heart and work and become a transformation for others and ours also. So we also thank Brother Jabbar Singh from Kadalur for singing the songs, the new songs. The new edition of Songbook has come in Tamil, and he has sang the 2 new songs. We praise God for our dear brother Jabbar Singh for having sang the songs. May God bless him abundantly in his ministry. And we thank all of you once again for joining in. Now we are closing the meeting. I request the senior brother, Uncle K.V. Zakaria from Coimbatore, to close in with a word of prayer. Dear brother K.V. Zakaria uncle in Coimbatore, I request him to close in with a word of prayer. Over to brother K.V. Zakaria. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக அவை கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தாசன் சாமுவேல் பி. தோமஸை கர்த்தாவே நீர் வல்லமையாக பயன்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலோட அடிப்படை சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நடைமுறையில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வழக்கமான ஒரு ஜெபத்தை செய்து எங்கள் வாழ்க்கையிலே இருக்காமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமையாக நாங்கள் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சுவிசேஷத்தினுடைய மகிமையை அதனுடைய சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காட்டினதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தரலும். கர்த்தாவை மொழிபெயர்த்த சகோதரன் மார்க்குக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாடல் பாடின சகோதரன் ஜெபசிங்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தினுடைய பின்னிலே அதிகமாக உழைக்கிற உங்களுடைய தாசன் சந்தோஷ்காக குடும்ப சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே நாளை தினத்திலும் இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிகரமாக எல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. Amen. May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in. May God be with each one of us. God willing, we shall see tomorrow evening at the same time for the glory of God for the Bible study. God bless.